ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு சிறந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, குரூப் 2 மற்றும் குரூப் 4 மற்றும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் கம்பைன்ட் சிவில் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம 2 ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பு. நீங்கள் எல்லா நேரத்துலையும் உட்காந்து புக்கை எடுத்துகிட்டு போய் உட்காந்து படிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஆப்புமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டு தூங்கும் போது கூட நீங்கள் மொபைலில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு சிவில் டெக் தமிழ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு 2 ஆப் சொல்லியிருந்தேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நித்ரா டிஎன்பிஎஸ்சி தமிழ். ஸோ இந்த நித்ரா டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்குங்க. 2 படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களாக இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குமே இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நான் குரூப் 4 ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் சிலபஸ்ஸு. ஸோ குரூப் 4ல் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 1 என்ன, எவ்வளோ கொஸ்டின் இருக்கும், எவ்வளோ மார்க்கு, எல்லாமே அந்த டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஆப்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழில் இருக்குது. குறிப்புக்குள்ளே போகணும். குறிப்புக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் நோட்ஸ் மாதிரி அதை ரீட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ தமிழில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்னென்ன இருக்கும், என்னென்ன குறிப்பு இருக்குமோ அதை இதில் கொடுத்துருப்பாங்க. 8 தொகை நூல்கள், தமிழ் சொல் வளம், பாரதியார், இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக இவங்க கொடுத்துருப்பாங்க. 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அடுத்து வெளியே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் குறிப்பு போனோம்னா இப்போ கேள்வி பதிலுக்கு போகிறோம். ஸோ கேள்வி பதிலில் இப்போ நீங்கள் படித்த நோட்ஸை கேள்வி பதிலாக இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் படித்ததுலேருந்து ஒரு கொஸ்டின் மாதிரி இவங்க கொடுப்பாங்க. அதுக்கு கீழே ஆன்சரும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இங்கேயே பார்த்துக்கலாம். இது நீங்கள் படித்த 6ஆவதுலேருந்து 12ஆவது புக்கு வரைக்கும் என்னென்ன படிச்சிருங்களோ அத்தனை கேள்விகளும் இதில் இருக்கும். கிட்டத்தட்ட நிறையா கேள்விகளே இதில் இருக்கும். இதில் நிறையா இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் படித்த கொஸ்டின்ஸு நீங்கள் பண்ணதை நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். ஸோ இதில் நீங்கள் ஆன்சர் கிளிக் பண்ணணும். அது கரெக்டாக தப்பான அப்போவே காமிச்சிடும். ஸோ இதை வச்சு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு என்ன ஆன்சரு, இது இப்படி தான் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4க்கு இதே ஆப்பில் குரூப் 2க்கும் இருக்குது. அதை பற்றி மறுபடியும் சொல்கிறேன் அடுத்த இதில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சதை கிளிக் பண்ணுறேங்க. தப்போ ரைட்டோலாம் எனக்கு தெரியல, நான் கொஸ்டினை படிக்காமல் தான் கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்னடா இவனுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்லாம் நினச்சிக்கிறாதீங்க. நான் இந்த வீடியோக்காண்டி சும்மா செலக்ட் பண்ணுறக்காண்டி செலக்ட் பண்ணேன். அதுலேயும் ஒன்று சரியாகிடுச்சிங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு ரிசல்ட் இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, எத்தனை தப்பாக சொல்லியிருக்கீங்க, எதுக்கெலாம் ஆன்சர் பண்ணலை, எதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஸ்கோர் கடைசியில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான
ஒரு ஆப் இது மித்ரா டிஎன்பிஎஸ்சி ஆப். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மேக்ஸு, இப்போ வந்து நீங்கள் தமிழ் பார்த்தீங்க, அதே மாதிரி மேக்ஸ் இருக்குது, சோசியல் சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். அடுத்து இப்போ நான் கணக்கில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து படிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த ஆப் வந்து நீங்கள் மற்ற ஆப்பு புக்கு எல்லாம் ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் சோசியல் மீடியா எதுக்காவது போஸ்ட் பண்ணணும், இல்லை வாட்ஸ்அப்பில் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அந்த கொஸ்டினை ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலிமா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் குரூப் 4 பார்த்தோம். இப்போ வந்து குரூப் 2க்குள்ள டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ குரூப் 2 ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் குரூப் 4ல் என்னென்ன இருந்ததோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பாடத்திட்டம்னு இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்ஸு, மெயின் சிலபஸ் வந்து இருக்குது, ப்ரைமரி சிலபஸ் இருக்குது. ஸோ 2 சிலபஸ் இருக்குது, ரெண்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2க்கும் கொடுத்துருக்காங்க, குரூப் 2A கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் குரூப் 4ல் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அதே தான். பொது தமிழ், அப்புறம் சோசியல், அப்புறம் கணிதம் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும், உங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு இது பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதில் பிடிஎஃப் புக் ஸ்டோர்னு இருக்கு பாருங்கள். இதில் போனீங்க அப்படின்னா மேலே டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன புக் வேணுமோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு அமௌண்ட் பே பண்ணால் மட்டும் போதும், அவங்க பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃபை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஆப் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர் புக்ஸ். ஸோ இப்போ வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இப்போ வரப்போகுது, ஜூனில் நடத்த போகிறாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது புக்கு படிக்கணும் அப்படின்னா, ஏன்னா இன்ஜினியர்னாலே எக்கச்சக்க புக்கு இருக்கும். ஸோ அத்தனை புக்கையும் நீங்கள் வந்து உங்களால் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கேயும் கையில் கொண்டு போகிறதுக்கு வசதியாகவும் இருக்காது. ஸோ அதுக்கு இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இன்ஜினியர்ஸ் சம்மந்தமான அனைத்து புக்குகளும் இதில் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்எல்சி எக்ஸாம், ஏஇ எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் ஆன்சரும் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருந்தால் எப்படி ஓப்பன் ஆகுமே அதே மாதிரி தான், டச் பண்ண உடனே அந்த இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு புக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து பிரிட்ஜை பற்றி தெரியணுமா, இல்லை எனக்கு ஆர்ச்சை பற்றி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டாபிக் படிக்கணுமோ அது வந்து இதில் நீங்கள் அந்த டாப்பிக்கான புக்கை தேடணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காங்கிரீட் பற்றி படிக்கணும்னா பில்டிங் மெட்டீரியல் புக்கை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சாலே நீங்கள் வந்து ஈஸியாக உட்காந்து 2 நிமிஷத்தில் படிச்சிடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிற பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து கேட்ட கேள்விகள் 1 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து சிம்பிள், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் என்னென்ன கொஸ்டின் இருக்கும் எல்லாத்தையும் வந்து இந்த ஆப்பில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும், படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பு. அது மட்டும் இல்லை, அடுத்து இப்போது சிவில் இன்ஜினியருக்காண்டி மல்டி சாய்ஸ் கொஸ்டின் எப்படி ஆன்லைனில் எடுக்கிறது அப்படின்ற வெப்சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா indiabix.com. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர்னு இருக்கும். இன்ஜினியரில் சிவில் இன்ஜினியர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்குது பாருங்கள். அதில் போயிட்டு சிவில் இன்ஜினியர் ஆன்லைன் டெஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக் இருக்கும். உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மல்டி சாய்ஸ் கொஸ்டின் வந்துடும். இப்போ அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஒரு மல்டி சாய்ஸ் கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணணும். ஆன்சர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கடைசியில் சப்மிட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்கிறது கடைசியில் சொல்லிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து
ஏஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு கேம் விளாட்ற மாதிரி ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ பிரேக் எடுத்து இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், எக்ஸாமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து நிறையா கொஸ்டின் நம்ம கம்பைன்ட் சிவில் எக்ஸாம்லேருந்து வரும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்து தான் எடுப்பாங்க கொஸ்டின்ஸ்லாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். நல்ல எக்ஸாம் எழுதுங்க, எல்லோரும் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ டாடா பை பை. மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.